தகுதியுள்ள கடவுள். ஆயுள் முத்தியும் வரை இயேசுவே, ஆயுள் முடியும் வரை till my last breath. உயர்த்தி பாடு
என்னோடு பாடு, விட்டு பிரிய மாட்டேன். உம்மை தொழுதிடுவேன். I will never leave you, Lord. Never, never. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். நம்பிக்கைக்குரியவர், 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 உடன்படிக்கையின் கடவுள், உடன்படிக்கையின் கடவுள். நீ தோற்று போனாலும், நீ வீழ்ந்து போனாலும் மீண்டும் மீண்டும் உன்னிடம் உடன்படிக்கை மேற்கொள்பவர். அவரோடு உறவில் இருக்க வேண்டும் என்பது உனது விருப்பம் இல்லை எனினும் உன்னோடு உறவு மேற்கொள்ள ஆசைப்படக்கூடிய கடவுள். மீண்டும் மீண்டும் இஸ்ராயேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட கடவுள் இந்த திருப்பலி வழியாக உன்னிடம் உடன்படிக்கை மேற்கொண்டார். அவருடைய இரத்தத்தை உன் மீது தெளித்து, அவரது உணவை உனக்கு கொடுத்து, அவரது சதையை உனக்கு கொடுத்து உன்னோடு இணைந்திருக்க ஆசைப்படக்கூடிய கடவுள், உடன்படிக்கையின் கடவுள், நம்பிக்கைக்குரியவர். நீ அவரை விட்டு போயிருக்கலாம். Yes, you can go away from him, but he will never leave you. He can't. அவரால் உன்னை விட முடியாது, விட முடியாது. உன் மீது உள்ள அன்பு, பாசம் அவரை ஈர்த்து கொண்டே இருக்கும், ஈர்த்து கொண்டே இருக்கும். அவரது சாயலில் படைக்கப்பட்ட உன்னை எப்படி கைவிடுவார் பிள்ளையே? நல்ல கடவுள், நம்பிக்கைக்குரிய ஆண்டவர். நெடுஞ்சான் கிடையாக நெற்றி நிலத்தில் படுமளவும் நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய தூய்மையான ஆண்டவர், பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியோடு பக்தியாய் show your devotion, show your worship. எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். வலது கரத்தை உயர்த்தி வாழ்க மாமரியை பரிந்து பேசுங்க. வாழ்க புனிதர்களை பரிந்து பேசுங்க. வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. மிகவும் சாந்தமாக நமது இருக்கையில் அமர்ந்து கொள்வோம். அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணருங்கள். திருப்பாடல் 46 தியானித்தோமே. அமைதி கொண்டு நானே கடவுள். அது வாழ்க்கையில் நம்மை துன்புறுத்தக்கூடிய, நம்மை அலட்டக்கூடிய பேரலைகள் எத்திசையும் நம்மை விரட்டக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் அமர்த்திவிட்டு அமைதியாக மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம். முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நிமிடம் உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய அந்த உணர்வுகளோடு அமர்ந்திரு. வாட் டிஸ்டர்ப்ஸ் யூ? உன்னை தொந்தரவு செய்யக்கூடிய அந்த உணர்வு எது? உன்னை அலக்களிக்கக்கூடிய அந்த உணர்வு எது? உன்னை பயப்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனை எது? அதோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திரு.
அதை மாற்றி வைக்க வேண்டாம். அதோடு அமர்ந்துரு. ஃபீல் த filial touch of God. ஒரு தாய்மையின் தொடுதல், ஒரு தகப்பனின் அந்த ஒரு தொடுதலை உணர்ந்து பார். உன் தலை மீது ஆண்டவருடைய கரங்கள் மெல்ல 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 உன்னை தடவி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தை உணர்ந்து பார். எஸ், உன்னை மாரோடு அணைக்கக்கூடிய அந்த கரத்தை உணர்ந்து பார். You can feel the heartbeat of your God. Yes, how blessed are we. எவ்வளவு பாக்கியப்பட்ட ஜனம் பிள்ளையே. ஆண்டவருடைய மாரோடு சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை உணரக்கூடிய அந்த தருணம். மனிதன் எதில் தவறினானோ அந்த பலவீனத்தில் பலமாய மாறியவர் தான் இந்த ஆண்டவர். முதல் பாவம் உணவின் மீது இருந்தது. உணவின் மீது முதல் கட்டளை, அது உணவிற்கு எதிரான கட்டளை. அந்த பலவீனத்தை மாற்றத்தான் உணவாக ஆண்டவர் வந்தார். உணவாக நீ என்னை உட்கொள், நீ என்ன சாப்பிடு. You eat me, eat me, drink my blood. உடலியலில் ஒரு அழகான வார்த்தை உண்டு. வாட் யூ ஈட் தட் யூ பிகம். நீ எதை உண்கிறாயோ அதாகவே மாறுவாய். அது உலக உணவில் எவ்வளவு உண்மை என்று தெரியாது, ஆனால் ஆன்மீகத்தில் அது மேன்மையான உண்மை, முதல் தரமான உண்மை. இந்த ஆண்டவரை நீ உண்டால் அவராகவே மாறுவாய். அவரது இயல்புகள் உனக்கு கிடைக்கும். அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, பாசம், கனிவு, தாழ்ச்சி எல்லாம் உனக்கு கிடைக்கும் பிள்ளையே. நீ அவரை உட்கொள்ளும் பொழுது, அவரை உண்டால் நீ அவராகவே மாறுவாய். இயேசுவே, never leave me alone. தனியாக விட்டுறாதீங்க ஆண்டவரே. பயமாக இருக்குது, போராட்டம், திசையும் போராட்டம். கூடவே இருங்க ஆண்டவரே. Lord, please. நீங்கள் கூட இருந்தாலும் சம்டைம்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்கள் என் கூட இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. பேசு பிள்ளைய, பேச ஆண்டவர்கிட்ட பேச கொஞ்ச நேரம். உன் மனசில் உள்ளதை நீயே சொல்லு. கொட்டு, உன் உணர்வை கொட்டு. அண்ணா கொட்டுனாள் பாரு, கொட்டுனா, கதறி கொட்டுனாவா. அந்த குருவானவருக்கு அது புரியலை. குருவானவர் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்னாளின் கவலையை. கடவுளால் புரிந்து கொள்ள முடிந்தது. உன் கவலை, உன் கண்ணீர், உன் ஏக்கம், உன் போராட்டம் இந்த நிமிடம் ஏற்ற நிமிடம் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டு. இசப்பா, அன்னாளை போல தவிக்கிற ஆண்டவரை, அலைக்கழிக்கப்படுகிறேன். இங்க அங்க எங்கேயாவது ஒரு விடுதலை கிடைக்குமா? எங்கேயாவது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைக்குமா? தவிக்கிற ஆண்டவரே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். பக்கத்தில் இருங்க ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பலவீனங்களில் நான் பாவம் செய்யும் போது என்னை விட்டு போயிடாதீங்க. என் கூடவே இரும். Lord, never leave me, Lord. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இயேசுவே, உம்மை மறுதலிக்கும் பொழுதும் விசுவாசத்தில் இருந்து விழும் பொழுதும் ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாம கஷ்டப்படுறியா? புரிஞ்சுக்கிட மாட்டாங்களே. என்னுடைய உணர்வுகள், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, என் உடல் ஆரோக்கியம், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்களே. The Lord will do wonders. உன் சார்பாக ஆண்டவர் செயலாற்றுவார். என் கூடவே இருங்க ஆண்டவரே, என் தனிமையில் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நோயின் தாக்கம் அதிகமாண்டவரே, அதிகமா இருக்குது ஆண்டவரே. எவ்வளவு மருத்துவர்கிட்ட போய் நான் பார்த்துட்டேன். ஐ எம் நாட் கெட்டிங் ஹீலிங். மருத்துவர் கைவிட்டுட்டாங்க. வறுமை, தொழிலின்மை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கம், தவறான வழிகள், தவறான உறவுகள், சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, சிக்கிக்கிட்டு இருக்கிற. ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி வேஸ். எனக்கு முன்னாடி பாதையே இல்லாத மாதிரி இருக்குது. இருட்டா இருக்குது ஆண்டவரே, இருட்டா இருக்குது. ஒளி இல்லாம இருக்கிறேன். Be at my side. என் பக்கத்தில் இரும் ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்பிக்கையோடு நம்முடைய ஜெப மாலைகளை கரங்களில் எடுப்போம். 2000 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தேவாலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். முழுமையாக அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? நமக்கு ஏற்ற நாள் இது. சரண்டர் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி, யுவர் ஃபேமிலி அன்டு காட். இந்த மாதம் திருச்சபை திரு குடும்பத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. நம்முடைய குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். உனக்காக தனிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிடாத. திஸ் இஸ் மை ப்ரைவேட் லைஃப், இது எனக்கு மட்டும் உள்ள வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. இந்த ஜெபமாலையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாலையாக இருக்கட்டும். இயேசுவே, என் பலவீனங்கள் நான் ஒப்பு கொடுக்குறேன். விழுந்து நான் போகிறேன். பட் ஈவன் தென் ஐ சரண்டர். விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்குது ஆண்டவரே. ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன். பட் அதையும் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபமாலைகளை நம்பிக்கையோடு எடுப்போம். சுகமாக்கும் ஜெபம். நான் சொல்கிறத சொல்லி திருப்பி சொல்லுங்க. இயேசுவே, என்னை சுகமாக்க காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் என் குடும்பத்தின் பாவங்களையும் மன்னியும் உமது உயிர்ப்பின் வல்லமையால் தூய
தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். எம்மில் பொழிந்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் என் தொழிலையும் என் பிள்ளைகளையும் எனது பலவீனங்களையும் எனது திறமைகளையும் எனது நோய்களையும் எனது நஷ்டங்களையும் என் கஷ்டங்களையும் எனது மகிழ்ச்சியையும் நற்கருணைநாத இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாளின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் சாட்சியாக நிறுத்தும் இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, என் நம்பிக்கை எல்லாம் உன் பேரில் வைக்கிறேன். இயேசுவே, என் நம்பிக்கை எல்லாம் உன் பேரில் வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் கற்பித்த ஜெபம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கரங்களை கூப்பி அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். முதல் 10 மணியில் நம்முடைய எல்லா ஆசைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆசைப்படுவது தப்பு இல்லையே. ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பு கிடையாது. ஆண்டவர் கொடுக்க விரும்பாத காரியங்கள் மீது அதிக ஆசை வரும் பொழுதுதான் அது பேராசையாக மாறுகிறது. தியானித்தோம் இந்த நாளில். பேராசை அது உன்னை விசுவாசத்தில் என்று பிறழச் செய்யும். பவுலடிகளார் எச்சரிக்கை விடுக்கிறார். அது ஆன்மா பேராசைக்கு காரணமாக இருக்கிறதா? ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசை இஃப் தை வில், கடவுள் விரும்பினால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், அதுதான் ஆசை. பேராசை என்பது கடவுள் தரவில்லை எனினும் எங்கே இருந்தாவது எனக்கு வர வேண்டும். அது மனிதர்கள் இருந்தாலும் சரி, பிசாசிட்டு இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் திஸ். பேராசையை மாற்றி வைத்து, பேராசை எனக்கு வேண்டாம்,
ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆசைப்பட்டு கேட்போம் ஆண்டவர்கிட்ட, இஃப் thy will be done, இயேசுவே உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என்னுடைய ஆசைகளை எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா எனக்கு தாங்க. நித்திய பிதாவே, இந்த நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். 2வது 10 மணியில் போஜன பிரியம், உணவின் மீது அளவு கடந்த வெறுப்பு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருப்பார். உணவு உன் வாழ்க்கையில் எவ்வளவு மையமாக இருக்கிறது என்று. ஃபுட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட், கடவுளின் பரிசு அது. என் உழைப்பின் விளைவு என்று நினைத்து உன் இஷ்டத்திற்கு உணவை அருந்த, உன் இஷ்டத்திற்கு உணவிற்காக பணங்களை செலவழிக்க நீ தீர்மானித்தா என்றால் அது பாவம். ஆண்டவரே ஜெபி, இயேசுவே உணவு என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஐ நீட் டு கண்ட்ரோல் த ஃபுட். தியாக உணர்வோடு உபவசித்து ஜெபிப்பேன். உபவசித்து உடலில் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வேன். உடல் ஆன்மாவின் இச்சைகளுக்கு கட்டுப்பட உடலில் ஒருத்தல் முயற்சிகள் தேவை பிள்ளையே. உடல் ஆன்மாவுக்கு அடிபணிய வேண்டும் என்றால் உடலில் ஒருத்தல் வேண்டும், உடலில் தியாகம் வேண்டும், உடலில் வலி வேண்டும். ஜெபிப்போம். தியாகத்தோடு உபவசிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம், வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு நேரமாவது உபவசிப்பேன். வெள்ளிக்கிழமைகளில் அசைவ ஆகாரங்கள் எல்லாத்தையும் மாற்றி வைப்பேன். திருச்சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்கின்ற உறுதியோடு உடலை கட்டுப்படுத்தி ஜெபிப்போமா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின்
உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 10 மணியில் நமது குடும்பத்தை மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திரு குடும்பத்திற்கு இந்த மாதத்தை திருச்சபை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நமது மனசில் ஒரு தேவை எழும்பட்டும். என் குடும்பம் திரு குடும்பம் போல மாற வேண்டும். அந்த ஆன்மீகம் வேண்டும். இறைவன் உன் குடும்பத்திற்கு அச்சாணியாக, நங்கூரமாக, மையமான நபராக மாறட்டும். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் லெட் இட் பிகின் ஃப்ரம் காட். கடவுள் என் வாழ்க்கையின் தொடக்கமாக இருப்பார், என் நாளின் தொடக்கமாக இருப்பார், என் செயலின் தொடக்கமாக இருப்பார். தீர்மானம் எடுத்துப்பார் பிள்ளையே. குடும்ப தலைவனே தீர்மானம் எடு. குடும்ப தலைவியை தீர்மானம் எடு. பிள்ளைகளே, கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ்வேன் தீர்மானம் எடு. உன் குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நமது குடும்பத்தை இயேசுவின் நற்கருணை ஆண்டவரின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்கின்ற ஆசையோடு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு பிள்ளையே, தலையான பாவங்களில் 4 பாவங்களை கடந்த மாதம் இந்த மாதம் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். காம வெறி, ஆணவம், பேராசை, போஜன பிரியம், பெருந்தீனி. எந்த பாவம் உன்னை அடிமையாக்குகிறது? அதிகமாக எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிற? எந்த பாவத்தில் உன்னால் வெளியில வர முடியல? எந்த பாவம் உன் வாழ்க்கையின் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது? பாவம்னே தெரியாம அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு செயலாக மாறி இருக்குதா? ஆண்டவர் பேசினாரு, இல்ல இதை விட்டு வெளியில வா. அந்த பாவம் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. பாவம் இருக்கின்ற இடத்தில் கடவுளுக்கு வேலை இல்லை. பாவமும் கடவுளும் ஒரே இடத்தில் செயல்பட முடியாது. உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வா. ஒப்பு கொடுத்து ஜெபி. எது உன்னை அடிமையாக்குகிறது? எதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய்? பழக்க வழக்கமாக மாறிப்போன அந்த செயல், அந்த பாவம். டேக் எ டிசிஷன். நல்ல ஒரு பாவ சங்கீதனை செய்வேன், பரிகாரம் அது பயங்கரமான செய்வேங்கிற தீர்மானம் எடு. ஒருத்தல் முயற்சியோடு இருக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கட்டும். இனி இந்த பாவத்தை செய்தேன் என்றால் என்னுடைய பரிகார முயற்சி பயங்கரமாக இருக்கும். அது வெறும் ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஒரு அவர் ஃபாதரில் அல்ல. கடுமையான பரிகார முயற்சி செய்து பார். பாவத்திலிருந்து வெளியில வருவ. பாவம் செய்ய பயப்படுவ. கரங்களை உயர்த்தி அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து வெளியில வருவேன். எஸ், ஐ வில் கம் அவுட், ஐ வில் கம் அவுட். அந்த ஆசையோடு, அந்த வெறியோடு, என்னை என் ஆசீர்வாதங்களை தடை செய்யக்கூடிய இந்த சாத்தானின் பிடியிலிருந்து நான் வெளியிலே வருவேன் என்கிற உறுதியோடு ஜெபிப்போமா?
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறேன். விழுந்தால் படியிடுவோம். இந்த 5வது 10 மணியில் நேற்று மாலை இந்த இடத்தில் நீங்கள் கால் வைத்த போது உங்கள் மனதில் எழும்பிய ஜெப விண்ணப்பங்கள், எந்த நோக்கத்திற்காக இந்த இரவு கண்விழிப்பு ஆராதனைக்கு நீ வந்த, ஏராளமான ஜெப விண்ணப்பங்கள் இருந்திருக்கும். எஸ், அதெல்லாம் ஒப்புக்கொடு. மீண்டும் ஒரு முறை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. இறுதியாக ஒப்புக்கொடு. இறுதியாக இனி இதை பற்றி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. கம்ப்ளீட்லி ஐ சரண்டர். கம்ப்ளீட்லி. இனி இந்த ஜெப விண்ணப்பத்தை நான் மீண்டும் 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 சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஐ புட் இட் இன் யுவர் ஹேண்ட். உமக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு அதிசயம் அற்புதம் வேண்டும். இனி உமக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு வேண்டும். இந்த துன்பத்தை ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேணும். Either you heal me or give me the strength to bear it. அதிசயங்கள் அற்புதங்கள் வேணும், இல்லைனா அதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு வேணும். ஜெபிப்போமா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முடிவிலா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் உம் அன்பை என் மீது மிகுதியாக்கும் என் பலவீனங்களில் என் கஷ்டங்களில் உமது
இரக்கத்தை உமது இரக்கத்தை என் மீது என் குடும்பத்தின் மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த நம்பிக்கையோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இந்த நேற்று மாலை நாம் இந்த நைட் விஜில் தொடங்கும் பொழுது 46வது திருப்பாடலை நாம் வாசித்து அல்லவா தொடங்கணும். ஆழமாக 3வது இறை வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து சிந்தித்தோம். இந்த கண் விழிப்பு ஜெபத்தின் நிறைவில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுதான். கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. Praise the Lord. Hallelujah. அச்சம் எங்களுக்கு இல்லை. பயப்படுத்தக்கூடிய ஆவியை அல்ல கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மகனின் உரிமை பேருள்ள ஆவி. பவுலடிகளார் சொல்லுவார் அப்படித்தானே. அச்சப்படுத்தக்கூடிய ஆவி அல்ல, பயப்படுத்தக்கூடிய ஆவி அல்ல, உரிமை பேருள்ள ஆவி. உரிமை பேருள்ள ஆவியானவர். ஆசீர்வாதத்திற்கு உனக்கு உரிமை உண்டு பிள்ளையே. பிச்சை எடுக்காத, உரிமையோடு கேளு, உரிமையோடு இரு. Praise the Lord. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய இந்த இறை வார்த்தையை மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. எங்களுக்கு அச்சமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெறுவோம். அப்பத்தில் வந்த ஆண்டவர் மேன்மையான உணவு பிள்ளையே, மேன்மையான உணவு நற்கருணை. மனிதன் உணவில் பாவம் செய்தபோது உணவாக வந்தார். மேன்மையான உணவு நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்த புனிதர்கள் ஏராளம் பிள்ளைகளை, ஏராளம். புனித குப்பர்த்தினோ நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்த புனிதர். அவிலா தெரேசால் நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்த புனிதை. ஷில்லோங்கில் எங்களுடைய ஆனுவல் ரிட்ரீட்டுக்கு நான் போயிருக்கும்போது எங்களுக்கு ஆனுவல் ரிட்ரீட் நடத்தின ஒரு ஃபாதர் சொன்ன ஒரு விட்னஸ். ஷில்லோங்கில் 23 வயசில் உள்ள 2 சின்ன பிள்ளைங்களுக்கு கடவுள் தந்த ஒரு கிஃப்டை பாருங்களேன். லாஸ்ட் 4 இயர்ஸ் 4 வருடமாக நற்கருணையை மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஏதோ கடந்த நூற்றாண்டில் 10-100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த காரியத்தை சொல்லலை. நவ் ரைட் திஸ் மொமெண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங். யூக்கரிஸ்டிக் மிரக்கிள். மேன்மையான உணவு, உன் ஆன்மாவுக்கும் உடலிற்குமான உணவு இது. இந்த பிள்ளைங்க நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளைக்கு நற்கருணை வாங்கினாள் என்றால் நற்கருணை ஆண்டவர் கரைந்து செல்ல மாட்டார். மாமிச கஷ்ணமாக அப்படியே நாக்கில் இருக்கும். கேரளாவில் தலசேரி டயசிஸில் அங்குள்ள குருவானவர்களுக்கு ஷில்லோங் டயசிஸ்லேருந்து அந்த ஃபாதர் இந்த 2 பிள்ளைங்களோட சேர்ந்து தியானம் கொடுக்க போயிருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு பிஷப் பெர்மிஷன் இஸ் தேர். பிஷப்போட அனுமதி உண்டு. அந்த தியான மையத்தில் சேர்ந்து பணிபுரிய குருவானவர் செல்லுன்ற இடங்களுக்கெல்லாம் போய் டாக் கொடுக்கறதுக்கு பிஷப் ஸ்பெஷல் பெர்மிஷன் இந்த 2 குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நற்கருணை வாங்கி முடித்தவுடன் குருவானவருடைய டாக் முடியுது. இதில் ஒரு பிள்ளை ஒரு டாக் கொடுக்குறா குருவானவர்களுக்காக. அவன் நாக்கில் ஏதோ ஒன்று வச்சுட்டு பேசுகிறது மாதிரி அந்த ஒரு ஃபீலிங். அப்போ குருவானவர்கள் கேட்குறாங்க, பாப்பா உன் நாக்கை திறந்து காமியே, ஷோவஸ், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோவஸ். அவள் நாவை திறந்து காமிக்கும் பொழுது மாமிச கஷ்ணமாக ஒரு இறைச்சி துண்டு, ஒரு கறி துண்டாக இந்த அப்பம் மாறிய நிகழ்வு. குருவானவர்கள் எல்லாம் முழந்தால் படியிட்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள்.
மேன்மையான உணவு பிள்ளையே, மேன்மையான உணவு இந்த நற்கருணை. இதை நீ மேன்மையோடு உண்டால், பிள்ளை என்கின்ற உணர்வோடு நீ இதை உண்டு பாரு, உன் வாழ்க்கையில் அப்போ நடக்கும் அதிசயம். அதிசயத்தை தேடி, அற்புதத்தை தேடி ஏன் நீ அங்கே இங்கேயும் ஓடுற? உன் முன்னாடி நிற்கிறார் பாரு, மேன்மையான அதிசயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைவான உண்மையான உயிருள்ள ஆண்டவரின் ஆசிரை மாண்புயர் கீதம் பாடி பெறுவோம். மாண்புயரோருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுது. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு மேன்மையாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திரு பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருட்களை வணங்கும் நாங்கள் அவற்றுக்கான பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய கடவுளோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. வாழ்க 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 மரியே. நன்றியோடு, வாழ்க நம்பிக்கையோடு வாழ்க பயணங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்க மரியே. நீங்கள் வீடு திரும்பும் இந்த பயணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய வழிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய வீடு திரும்ப, உங்களுடைய குடும்பத்திற்கு திரும்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். சென்று வருவோம். Praise the Lord. God bless you.